கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். மார்க் 1:18, மார்க் 1:18. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! உடனே, அதாவது ரொம்ப ஒரு அருமையான காரியம். உடனே, இம்மீடியட், இன்ஸ்டன்ட். அதாவது கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு மறுப்பு இருந்துச்சா, இல்ல ஏதாவது நெகோசியேட் பண்ணாங்களா, இல்ல ஏதாவது அவர்கிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா, இல்ல நம்ம இவரை பின்பற்றினா என்ன ஆகும், இது போறதுனால என்ன இருக்கு, மீன் பிடிக்கிறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அனலைஸ் பண்ணாங்களா? இல்லையே. சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு சீசத்துவத்தினுடைய ஒரு உண்மையான சீஷனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடனடியாக கீழ்ப்படிவதுதான். உடனடியாக. நான் நிறைய முறை சிந்தித்து பார்த்திருக்கிறேன். நீங்க இந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க கீழ்ப்படிஞ்சிருப்பீங்களா? உடனே விட்டு போயிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு, அதாவது அந்த சீமோனுக்கும் அந்திரேயாக்கும் அவங்களுடைய வாழ்க்கை என்ன? மீன் பிடிக்கிறது தான். அப்ப வலையும் படகும் அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய ஒரு தினசரி காரியம், அவங்களுடைய குடும்ப தொழில், அவங்களுக்கு போஷிக்கக்கூடிய, அவங்க எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய ஒரு காரியம், இது எல்லாவற்றையும், தங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின்பற்றக்கூடிய ஒரு காரியம். லூக்கா 14:33 அதனாலதான் சொன்னாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வரலைன்னா என் சீஷனா இருக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரணும்னா என்னென்னலாம் அவருடைய அழைப்புக்கு எதிராக உங்க கூட போட்டி போடுதோ அதையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடியதா. அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது அவருக்கு பின் சென்றார்கள், ஏதா அவருடைய வழித்தடத்துல நடந்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா யோவான் 12:26 சொல்லும்போது, எவனொருவன் எனக்கு பரிசெய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்றி வர கடவன் சொல்லிதான் சொன்னாரு. அப்ப சீஷத்துவம் என்பது கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அவர் எங்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் போறது, அவர் எங்க இருக்கிறாரோ அவரு கூட இருக்கிறது. 17வது வசனத்துல அவர் அழைச்சாரு. 18வது வசனம் என்ன பார்க்கிறோம்? அவர்களுடைய மறுமொழியை பார்க்கிறோம். கர்த்தரிலிருந்து அழைப்பு வருது, ஆனா ஒரு மனுஷன் அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படியணும். அப்ப என்னன்னா, ஒரு மனுஷன் அழைக்கப்பட்ட அழைப்பை அதை உறுதி செய்யக்கூடியது, அதை அங்கீகரிக்கக்கூடியது என்னன்னா ஒரு கீழ்ப்படிதல். அப்ப ஒரு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அது ஒரு மிஷனாக மாறக்கூடிய ஒரு காரியம். அப்ப ஒரு உண்மையான சீஷத்துவத்தினுடைய அடையாளம் என்பது அவனுடைய கீழ்ப்படிதல் மூலமாய் நிரூபிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது முதலாக அழைக்கப்பட்ட சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதற்கு பின்பாக வரக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு முன் மாதிரியாக சீமோனும் அந்திரேயாவும் மாறுகிறார்கள். ஏன்னா அவங்களுடைய கீழ்ப்படிதல் உடனடியாக இருக்குது. அந்த கீழ்ப்படிதல் விளைக்கரையும் செலுத்தக்கூடியதா இருக்குது. வலைய விடுறாங்க, படகை விடுறாங்க, குடும்ப தொழிலை விடுறாங்க. அது மாத்திரமல்ல, ஒருவேளை வலைய வேற யாரையா வச்சு போட சொல்லுவோமா, இல்ல படகை எங்கேயாவது விடுவோமா, இருங்க நாங்க ஏதாவது பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு இல்லாம முழு மனதோடு, அது மாத்திரமல்ல மன மகிழ்ச்சியாய் வரக்கூடிய காரியம். புலம்பிக்கிட்டே இல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்க வரல. அப்ப எனக்கு அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கூப்பிடும் போது நீங்க நெகோசியேட் பண்றீங்களா? இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, என் ஆண்டவர் சொன்னாரு, சொல்லும் போது நான் உடனே ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னேன், அதனால ஆண்டவர் சொன்னாரு, அதனாலதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்க. எனக்கு அருமையான நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் என்னன்னா உடனே கீழ்ப்படிய விரும்புறாரு, அதுவும் முழு மனதோட. அதனால நீ எதுவும் உங்களை பிடித்து கொள்ளாதபடி,
ஏன்னா அவங்களுக்கு வலை பிடிச்சிருக்கலாம், இல்ல படகு பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை ஒண்ணுமே பண்ணல. இன்றைக்கு உங்களை வலை போல பிடித்திருப்பது என்ன? உங்களுடைய வேலையா, இல்ல உங்களுடைய குடும்பமா, இல்ல உங்களுடைய பழக்கமா, இல்ல உங்களுடைய கம்ஃபர்ட் என்று சொல்லக்கூடியதா, இல்ல உங்களுடைய திட்டமா, இல்ல உங்களுடைய அடையாளமா? எது? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கும் அவரை பின்பற்றி போக முடியாதபடி இருப்பதற்கு என்ன ஒரு காரியம்? சிந்திச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றி வரும்போது நீங்க செலுத்தக்கூடிய விளைக்கரை எதுவா இருந்தாலும் அதை செலுத்த ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வல்லபிதாவே, இதோ உம்மை பின்பற்றி வருவது என்பது, சீஷத்துவம் என்பது உம்மை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, உம்மை பின்பற்றி வருவது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் உடனடியாக உமக்கு முழுமையாய் பின்பற்றி, உம்மை பின்பற்றி உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.